உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். முத்துப்பாண்டியும் அந்த சண்முகமும் மாமா மச்சின முறை வேணும். அந்த சண்முகமே முத்துப்பாண்டி கிட்ட என் தங்கச்சியை வெளியே விடுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். 2 பேருக்கும் அடிதடி அளவுக்கு சண்டை ஆயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். முத்துப்பாண்டி என்ன சொன்னான்? சண்டையே போட்டாலும் அவளை விட முடியாதுன்னு சொல்லிட்டான் மேடம். ஏன்னா எவிடன்ஸ் பக்காவா இருக்குன்னு விட முடியாதுன்னு சொல்லிட்டானோ. கான்ஸ்டபிள் இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாரு. குட். எனக்கு நீ இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இரு. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன். சரிங்க மேடம், கண்டிப்பா. வச்சிடுறேன். மா, அப்போ அவளை ஸ்டேஷன் லாக்அப்ல வச்சிருக்காங்க? ஆமா, உள்ளதான் இருக்கா. நான் போய் தான் அவ மேல கன்ஃபார்மா எஃப்ஐஆர் போட்டாச்சான்னு உறுதிப்படுத்தணும். மா, அப்ப ஸ்டேஷனுக்கு தானே போறீங்க? நானும் வரமா? நீ எதுக்குடா என்ன அசிங்கப்படுத்தினால? அவ கூனி குறுகி லாக்அப்ல இருக்கிறத என் கண்ணால் நான் பார்க்கணுமா? அவ மூஞ்சில நான் காரி துப்பணுமா? ப்ளீஸ்மா, நானும் கூட வரமா? அவ உள்ள நிக்கிறத நான் கண்ணால பாக்குறேன். இடியட் மாதிரி பேசாத கௌதம். நீ என் கூட வந்தா எனக்கும் இதுல இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அட்லீஸ்ட் டவுட் வந்தா கூட வீரலட்சுமி தரப்புல உஷாராயிடுவாங்க. கௌதம் பாவம்மா, ஆசைப்படுறான்ல, ஒரு தடவை போய் பார்க்கட்டுமே. அம்மா, இது என் டிபார்ட்மெண்ட் வேலை. தயவு செஞ்சு நீங்க இதுல தலையிடாதீங்க. டேய் கௌதம், அவளை எப்படியும் ஜெயில போட்டுருவோம். நீ ஜெயில போய் பாரு. அப்ப இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். என்ன? சரிம்மா. அம்மா, நான் வரேன். அச்சி, அவளுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் கொடுத்தீங்களா? கொடுத்துட்டேன் சர்வால். இல்ல, உனக்கு எப்படி ஆர்டிஸ்ட் தெரியும்? அதுவும் இப்பவே வந்துருவாங்கன்னு சொல்ற. மதுரையில இருந்து கார்ல வந்தாலே 3-3.5 மணி நேரம் ஆயிடுமே. கார்ல வர மாட்டாங்க, ஆட்டோல தான் வர சொல்லிருக்கேன். இப்ப வந்துருவாங்க. இல்லை, என்ன சொல்லுத? ஏதோ வரையிலவங்கள வர சொல்லுத, என்ன ஏதோ ஆட்டோல வரவாங்கன்னு சொல்லுத. ஆற வர சொல்லிருக்க? என்ன உள்ளூர்ல இருந்து வர சொல்லிருக்கியா? ஆமாண்டா. அதுவும் வரையறவங்கள? ஆமா. இல்ல, போலீஸ்க்காக வரையறவங்க நம்ம ஊர்ல இருக்காவளா என்ன உனக்கு தெரியுமா? இருக்காங்க, இப்ப வந்துருவாங்க பாருங்க. நிப்பாட்டியா இறங்கம்மா, சீக்கிரம் பார்த்தா ஏடி வா. இல்லை, இப்ப நீ எதுக்கு அப்பனை வர வச்சிருக்க? கூட யார் வராங்கன்னு பாரு. இல்ல, என்னல அது கனிய போய் வர சொல்லிருக்க? அந்த கிரிமினலோட படம் வரையணும்னு சொன்னல, அதுக்காக தான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, அப்புறம் தெரியும். எத்த பரணி, நீ திடுதிப்புன்னு கனியை கூட்டு வர சொல்லிட்ட. நானும் அடிச்சு பிடிச்சி கூட்டு வந்துட்டேன். ஏடி கனி, மைனிட்ட என்ன விஷயம் கேளு. மைனி, நீங்க சொன்ன மாதிரி வரைகிற பென்சில், ஸ்கெட்ச் எல்லாமே கொண்டு வந்துட்டேன். ஆனா கார்ட்போர்ட் மட்டும் வாங்கல மைனி. அவசரத்துல வந்துட்டோம். சரி, அதெல்லாம் பரவாயில்ல, உள்ள பாத்துக்கலாம். 2 பேரும் உள்ள வாங்க. வாங்க. என்னத்தா இங்க எதுக்கு தவிரா? இல்லை, நீ என்ன வரையறவங்கள வர வைக்க சொன்னா இவள வர வச்சிருக்க? இவளுக்கு என்னல வரைய தெரியும்? முதல்ல இவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இல்ல, என்னல கேள்வி இது? மச்சானோட தங்கச்சியை பத்தி மச்சானுக்கு தெரியாதா? தெரியாது, அதனால தான் கேட்டேன். ஏய், நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கனிக்கு பாட மட்டும் தான் தெரியும் தானே? இல்லை, அவ ஒரு அளவுக்கு வரைவா. அதுக்குன்னு ஒரு ஆள் அப்படியே தத்ரூபமா வரைவாளா? போர்ட்ரைட் பெயிண்டிங் பிரமாதமா செய்வான். அவங்க கிளாஸ் டீச்சர் பர்த்டேக்கு இவ அவங்கள தத்ரூபமா படம் வரைஞ்சிருக்கா. அப்பதான் எனக்கும் தெரியும். நிஜமா? ஆமாண்ணே, வரைவேன். ஆனா நீ என்ன சொல்லுவியோன்னு தான். இவ உன்கிட்ட சொல்ல தயங்கிட்டு இருந்தான், அதனால தான் என்கிட்ட சொன்னான். அதுக்காக தான் அவளுக்கு ஸ்கெட்ச் பென்சில் செட் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கேன். கனி, எடுத்துட்டு வந்திருக்கல? எடுத்துட்டு வந்திருக்க மைனி. இல்லை கனி, நிஜமாவே நீ வரைவியால? அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் வர சொல்லியிருக்கேன். இல்ல, ஒருத்தவங்க முகத்தை பார்த்து இவளால வரைய முடியும், ஒரு போட்டோவை பார்த்து கூட வரைய முடியும். ஆனா வீரா சொல்லுறத வச்சு எப்படில வரைவா? அதுக்கெல்லாம் பிராக்டிஸ் வேண்டாமா? நம்ம கிட்ட இப்போ வேற ஆப்ஷனே இல்ல. இருக்கிறதே இவ ஒருத்தி தான். எனக்கு இவளால வரைய முடியும்னு நம்பிக்கை இருக்கு. பாப்போம். இல்லை,
இதெல்லாம் சரிப்பட்டு வருமால? நம்ம கிட்ட நேரம் இல்லல. அவ எப்படி வரைவான்னு நீ பார்க்க தானே போற. முழுசா அவன மாதிரியே கூட இருக்க வேண்டாம். ஒரு 50% அவன மாதிரி வரைஞ்சு கொடுத்தா கூட போதும். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 90% இவ அவனை தத்ரூபமா வரைஞ்சு கொடுத்துருவான். அம்பட்டு கான்ஃபிடென்ட்டால? பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். வீரா என்ன இல்ல என்னது இல்ல யாபல்ல போலீஸ் அவளை ஜெயில போட்டுருக்கீங்க. மாமா இது ஜெயில் இல்ல, லாக்அப். இவ போலீஸ்காரியா ஆகணும் தான் இத்தனை பாடு. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம எங்களுக்கு ஒத்துழைங்க மாமா. அப்பதான் இவளை வெளியே எடுக்க முடியும். வெளியே எடுக்கிறேன் என்ன வேணா செய்வதா? என்னதான் செய்யணும்? கொஞ்சம் அமைதியா இருக்கணும். கனி நீ ரெடியா? நான் ரெடி மைனி. ஆனா வரையறதுக்கு கார்ட்போர்டும் இல்ல ஏதாவது போர்டு வேணும்ல. அப்படித்தானே? யோ முப்படாதி சர்வால், போய் ரெடி பண்ணி குடியா. சரிங்க சர்வால். கனி வரையறதுக்கு வசதியா இருக்கா? உனக்கு ஹைட் எல்லாம் ஓகேவா? சரியா இருக்கு மைனி. கனி இது வரைக்கும் உன் வாழ்க்கையில பண்ணாத ஒரு விஷயத்த இப்ப நீ பண்ண போற. இப்போ வீரா ஒரு ஆளை பத்தின அடையாளத்தை உன்கிட்ட சொல்ல போறா. அதை நல்லா கவனமா கேட்டுக்கணும். அவ சொல்ல சொல்ல நீ வரைஞ்சு காட்டணும். அவ இந்த மாதிரி இல்ல வேற மாதிரின்னு சொன்னா மறுபடியும் மறுபடியும் நீ கரெக்ட் பண்ணி அதை வரைஞ்சு காட்டணும். சரியா? இத பாரு கனி, உன்னோட முழு கான்சென்ட்ரேஷனும் இதுலதான் இருக்கணும். உன்னோட முழு திறமையையும் நீ இதுல காட்டணும். பாத்துக்கோ. வீரா இந்த கேஸ விட்டு வெளியே வரணும், போலீஸ்காரியா பொறுப்பேத்துக்கணும்னா அது உன்னால மட்டும்தான் முடியும். அவ சொல்றத நல்ல மனசுல வாங்கிக்கிட்டு நீ இப்ப வரைஞ்சு காட்டணும். என்ன? மைனி நான் வரையறதுல ஏதாவது தப்பு பண்ணிட்டா? அதெல்லாம் நீ தப்பு பண்ண மாட்ட. அழிச்சு அழிச்சு நீ எத்தனை தடவை வேணாலும் வரைஞ்சுக்கலாம். ஆனா நீ கான்பிடென்ட்டா வரையணும். புரியுதா? பயப்படக்கூடாது. நீ இப்ப கான்பிடென்ட்டா இல்லாம இருந்தா நம்ம வீராவை காப்பாத்த முடியாதுல்ல. இங்க யாரு பாப்பா? உங்க அக்காவை காப்பாத்த உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. பட்டைய கிளப்பு பாப்பா. அப்படியே முருகா, ரெண்டு பிள்ளைகளை எப்படியாவது காப்பாத்தி. கனி நமக்கு டைமே இல்ல, சீக்கிரம் வரையணும். சொதப்பிடாத. டேய், அவளே கன்ஃபியூஸ் ஆயிருக்கா. அவளை ஏன் பயமுறுத்துற? நீ பேசாம இரு. முதல்ல நீங்க எல்லாரும் வெளியே போங்க. அவ கான்சென்ட்ரேட்டா வரையணும்னா அவ தனியா இருக்கணும். போங்க சொல்றேன். இல்லை நான் இருக்கேன்ல, நான் இருந்தா ஏதாச்சும் ஐடியா கொடுப்போம்ல. வேணாம் வேணாம், ஒன்னும் தேவையில்ல. ஆளாளுக்கு ஐடியா கொடுத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் தான் ஆகும் அவளுக்கு. முதல்ல போங்க, எல்லாரும் போங்க. மாமா கொஞ்சம் வெளியே இருங்க ப்ளீஸ். சண்முகம் போன்னு சொல்றேன்ல, போடா. பாண்டி போ. மாமா நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.